நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கிராமம் ராஜாவூர் என்ற இடத்திலிருந்து வளர்ந்து அங்கே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படித்துவிட்டு 1982 டெல்லி ராணுவ செவிலியர் பயிற்சி பள்ளியில் படித்து இன்று இந்த மேஜர் ஜெனரல் உதவி வந்ததற்கு காரணம் எனது மண், எனது தமிழ்நாடு. அன்று படித்து தந்த எனது ஆசிரியர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நான் நினைக்கவே இல்லை. 1982 டிசம்பர் 29 டெல்லிக்கு நான் போகும்பொழுது பயங்கர குளிர், வீட்டை விட்டு வெளியே போனவள் இல்லை. ஆனா 12ஆம் கிளாஸ் படிச்சு முடிச்ச உடனே டெல்லிக்கு போய் அந்த குளிரையும் தாங்கி தமிழ் மீடியத்தில் படித்தவள். ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. அந்த ஒரு லாங்குவேஜ் வைத்தே நான் கஷ்டப்பட்டு படித்து 2023 மேஜர் ஜெனரலாக பதவியேற்றேன் சென்னை ராணுவ தலைமையகத்தில். அந்த மேஜர் ஜெனரல் பதவி ஏற்றதை ராணுவ ஊடகம் ட்விட்டரில் பதிவு செய்த உடனே நமது மாண்புமிகு முதல்வர் எனக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். பாரதிதாசனுடைய வழிகளை சொல்லி என்னை வாழ்த்து தெரிவித்த உடனே பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. அதன் மூலமாகத்தான் நான் அந்த வெளிச்சத்திற்கு வந்தேன் தவிர அதனால் வேற யாராலும் என்ன யார் மேஜர் ஜெனரல் டெலஸ் ஃப்ளோரான்னு யாருக்கும் தெரியாது. அந்த கிராமத்திலிருந்து வந்த நான் பல சவால்கள், காரணம் என்னுடைய சர்வீஸ்ல 39 வருஷம் சர்வீஸ் ஆர்மியில பண்ணவள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், பிள்ளைகளை நானும் என்னுடைய கணவர் சென்னையில வேலை பார்த்ததுனால என்னோடு ஜாயின் பண்ண முடியாம எல்லா கஷ்டங்களையும் 2 குழந்தைகளை வைத்துக்கொண்டு டிரான்ஸ்பர் எவ்ரி 2 years to 3 years டிரான்ஸ்பர், அப்படி 18 இருந்து 19 இடங்கள் டிரான்ஸ்பர் ஆகி இந்த நிலைமைக்கு வருவேன் நிச்சயம் நான் நினைக்கவில்லை. இதற்கு காரணம் என்னுடைய உழைப்பு, தன்னம்பிக்கை அண்ட் சவால்களை எதிர்த்துக்கொள்ளக்கூடிய சக்தி. வாழ்த்துக்கள். அது முக்கியமாக எனக்கு தெரியும். அனைத்து மகளிர்கள் அங்கே இருக்கும் அனைத்து மகளிர்களுக்கும் சவால்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. அதற்கு நமது முதல்வர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அன்று நம் வீட்டில் இருந்தோம், இன்று நம் வெளியில் இருக்கிறோம். வெளியில் இருந்து என்னை போல நீங்களும் ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்களும் என்னை போல் ஆக வேண்டும் என்பது எனது ஆசை. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ.